ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றி நிலையத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் கண்டீராதவன் காணக்கூடாமல் இருக்கிற என் அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறீர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. ஆண்டவர், உமது பாதபடியிலிருந்து உம்மை வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆண்டவர், இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனத்தை ஆண்டவரே எங்கள் இதயத்தில் பதிக்க செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய வேத வாசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குற அவைகளேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அங்கே வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இவனுடைய நல்ல மனக்கண்களை திறந்தரல வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மீறலுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு மாதம் கூட நம்ம தவறுறதே இல்லை. நம்ம வசனங்களை எல்லாமே என்ன செய்யணும்னா வசனத்தின் மூலமாய் மட்டும்தான் நம்ம ஆராயிறோம். அதை வசனத்தை தியானிக்கிறோம். நம்ம அவுட்லைன் போகிறதில்ல. வேத வாக்கியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியில் போகிறதில்ல. வெளியில் போனால் அது இழுத்துக்கிட்டே போயிடும், அது பிரசங்கம் மாதிரி ஆயிரும். இது எப்படின்னா வசனங்களை அறிகிற அறிவு, தேவனுடைய வசனங்கள் தான் அவனுடைய இருதயத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த வசனங்களை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்னா நம்ம இருதயத்தில் பதியும். முழுவதும் பதியாது, 100 குடித்தா பதக்கு பதியும்பாங்க. ரொம்ப நம்ம வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கும் போது கொஞ்சம் மனதில் தங்கும். அது நம்ம சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் கற்றுலேருந்து இந்நாள் வரைக்கும் அது என்ன செய்யணும்னா கிரியை செய்யும். வசனம் மட்டும் இருதயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அவனுடைய தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேவனுடைய வசனங்கள் என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் இதயமாகிய பலகையிலே என்னுடைய பிரமாணங்களே அவனுடைய இதயத்தில் எழுதுவேன்னு சொல்லியிருக்கு புதிய ஏற்பாட்டில். அந்த பழைய ஏற்பாட்டில் பிரமாணமாக இருந்துச்சு, பிரமாணத்துக்கு மேல் பிரமாணம் அப்படி இப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய சாயலில் தானே நம்ம நாளுக்கு நாள் மறுரூபமாக இருக்கிறோம். பழையது எல்லாம் தெரியும், வசனங்கள்லாம் தெரியும். பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி கிரியை செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கு மாத்திரம் தேவையில்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் என்றும் மாறாதவர். அந்த தேவன் தான், ஒரே தேவன் தான், ஒன் காட். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. நம்மளை விளங்கிகளுக்காண்டி அது மத்தியஸ்தர்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே தேவன் தான். அவர் மாம்சத்தில் வந்ததுனால அது மத்தியஸ்தர்னு சொல்கிறாங்க. தேவன் அருவி சொருவி, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரே உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவானார் தான் பிதாவை வெளிப்படுத்துகிறார். நம்ம என்ன சொல்ல, பழைய ஏற்பாட்டில் பூரா பிதாவை நம்ம ஆராய்ந்து கொண்டே வருகிறோம். அருவி சொருவியான தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருவோம். கர்த்தருங்களை ஆராய்ந்து கொண்டு வரோம். திருப்பி அவர் மாம்சத்தில் வந்து அவர் திருப்பி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவர் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தத்துவம் எல்லாமே அவர் கையில் இருக்குது. தேவனுடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்தான் இருக்கு. வலது பாசத்தில் உட்கார்ந்தான்னா அவருக்கு ஒரு சீட்டு, பிதாவுக்கு ஒரு சீட்டு, குமாரனுக்கு ஒரு சீட்டு, அப்படி கிடையாது. வலது பாசன்னா என்னது, ஒருத்தனுக்குடைய பலனே வலது பாசம்தான். எல்லாமே அவர் தான். தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டே நம்ம சொல்கிறாங்க. அவள் பிதாவை அருவி சொருவி, பிதாவை ஒருவனும் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்தின் மூலமாக தான் நம்ம பிதாவை பார்க்க முடியும். அதான் ஸ்தேவான் பார்க்கும்போது இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்கிறான். அந்த ஒளியின் வாசம் பண்ணுகிற தேவன் இயேசு என்ற சாயலில் வந்ததுனால இதே சாயலை அங்கே பார்க்குறான். அதான் நமக்கு புரிஞ்சுக்கிடணும் இல்லை. அப்போ அதே தேவன் தான், அது மாறாதவர். நமக்காண்டி அவர் மாம்சத்தில் வந்தார். இப்போ கடந்த காலங்கள் எப்படின்னா நம்ம யோசுவா 10 அதிகாரம் முடிச்சிட்டோம். அந்த 10 அதிகாரத்தில் பழைய என்ன சொன்னால் அந்த 10ஆம் அதிகாரத்தில் ராஜாக்கள் எல்லா ராஜாக்களையும் முறியடிக்கிறான் யோசுவா. அதாவது அவங்க யோர்தானை தாண்டி கில்காலில் பாளையம் இறங்கி எரியோவை பிடிச்சி ஆயி பட்டணத்தை பிடிச்சி அதில் கிபியோனியர்கள் வந்து இவங்ககிட்ட சமராசம் பண்ணாங்க. எங்களை போர் செய்யாண்டா, நாங்கள் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு வாலண்டியாக சரண்டர் ஆக்குனாங்க.
சரண்டர் ஆகி அந்த கிபியோனரை அடிக்கைக்கு எல்லா ராஜாக்களும் கூடி வரும்பொழுது யோசுவாட்ட போய் அவன் நீ எங்களோட போர் செய்ய வாங்கன்னு சொல்லிட்டு பேசும்பொழுது எல்லா ராஜாக்களையும் அவங்க அழித்து பிடிச்சி எல்லாத்தையும் 5 ராஜாக்களையும் மரத்தில் தூக்கி போட்டாங்க. அப்போ தேவன் எல்லாவற்றையும் அவங்களுக்காண்டி சூரியன் நிப்பாட்டினார், சந்திரன் நினச்சி பெரிய கற்களை வானத்திலிருந்து விழப்பண்ணான் இருக்கு. தேவன் தான் யுத்தம் செய்து அவர் கொடுக்குறாரு சொந்த ஜனங்களுக்கு. இவங்க என்னச்சாங்கன்னா யுத்தம் பண்ணுறாங்க, பயப்படக்கூடாது தயக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ நான் யுத்தம் கர்த்தருடையது, அந்த தைரியத்தை கொடுக்குறாரு. அந்த 10ஆம் அதிகாரத்தில் இது எல்லாமே இருக்குது. இப்போ 11ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆத்சோரின் ராஜாவாக யாபின் அதை கேள்விப்பட்ட போது அவன் மக்தோவின் ராஜாவாக யோபாவிடத்துக்கு சுமரோனத்துக்கும் ராஜாவிடத்துக்கும் அக்சாவின் ராஜாவிடத்துக்கும் வடக்கே இருக்கிற மலைகளில் சின்னரோத்து தெற்கே இருக்கிற நாட்டுப்புறங்களிலும் சமபுரிலும் மேற்கு எல்லையில் தோரில் இருக்கிற ராஜாக்களுக்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானின் இடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியர் இடத்துக்கும் எர்மோன் மலையின் அடிவாரத்தில் மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் இடத்துக்கும் ஆள் அனுப்பினான். பார்த்தீங்களா, இவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் பிடிச்சிருவாங்க, நம்ம தேசத்தை எல்லாமே பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து என்ன செய்றான்னா யாபின் நினைச்சா இவங்க அந்த ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சாச்சு. அந்த 10ஆம் அதிகாரத்தில் நிறைய ராஜாக்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு 5, 2, 7, 8 ராஜா 9 ராஜாக்களை பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா குட்டி ராஜாக்களாக தான் இருக்காங்க, பெரிய லேண்டு பரப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டிய நம்ம இந்தியாவில் இருந்த போகிற மாதிரி தான் அந்த ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அந்த ராஜாக்களை இவன் யாபின் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க, நம்மளையும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி என்ன சொன்னால் எல்லா ராஜாக்களையும் கூட்டிட்டு தான் என்ன செய்யணும்னா அதாவது 7 ஜாதிகளை அழித்து அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்குறார். கிழக்கே மேற்கே இருக்கிற கானான் தேசத்து மலையில் இருக்க எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியர் இடத்துக்கு எர்மோன் மலையில் இருக்க அடிவாரத்தில் மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் இடத்துக்கும் ஆள் அனுப்பினான். எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பிட்டான், எல்லா ராஜாக்களுக்கும் ஆள் அனுப்பிட்டான். நம்ம யுத்தம் செய்வோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம என்ன செய்யணும் பிடிச்சிடலாம், அவங்கள என்ன செய்யணும் சங்காரம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன உள்ளத்தில் என்னன்னால அவன் இவனா ஆளை கூப்பிட்றான், மாம்சரீகத்தில் கூப்பிட்றான். தேவன் தான் முன்குறிச்சிட்டார், அவனுக்கு தெரியும் நம்மளை ஒத்தையில் ஜெயிக்க முடியாது, நம்ம எல்லா ராஜாக்களையும் சேர்ந்து அவங்கள ஜெயிச்சலான்னு ஒரு எண்ணத்தினால எல்லா ராஜாக்களுக்கும் அனுப்புகிறான். இதான் தேவனால தான் ஒன்று நடக்குது. ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனங்கமாகிய தங்களுடைய எல்லா செயலோடும் மகா ஏராளமான குதிரையோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். பார்த்தீங்களா, ஏராளம்னு போட்டிருக்கு. அதாவது கடற்கரை மணல் எவ்வளோ இருக்கும், அவ்வளோ ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அதான் அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனையோடும் மகா ஏராளமான குதிரையோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். எல்லாமே வந்துட்டாங்க, அவ்வளவு ஜனங்கள். அப்போ கடற்கரை மணல்னா என்ன முடியுமா, அவ்வளோ ஜனங்கள் வந்தான்னு சொல்லி எழுதுக்காண்டி இப்படி இருக்காரு. அவ்வளோ ராஜாக்கள் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வராங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு உலகமே எதிர்த்துனா கூட முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பலம் அவ்வளோ இருக்குது. எல்லா நாடும் இது பண்ணால் கூட நடக்காது. அவங்களுக்கு அவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்காரு இஸ்ரேல் சொந்த ஜனங்களுக்கு. அதான் இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானது. அவரே வந்தார், அவங்கள ஏற்றுக்கொள்ள நம்மளுக்கு அதை மாற்றிட்டார். ரட்சிப்பு யாருக்கு வந்துட்டு புரஜாதியாக நமக்கு வந்துட்டு. இனிமே நினச்சுவானா இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சுவானா மனம் திரும்புவாங்க. இவர் தான் இயேசுவானவர் தான் மேசியா என்று அவங்க தெரிஞ்ச மரவே இவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார் என்று அவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அவன் அறிக்கை பண்ண மாட்டான். ஒன்காட தான் விசுவாசிப்பான். தேவன் ஒருவன் அவரை அருபி சுருபின்னு விசுவாசித்து இது பண்ணுவான். இயேசுவானவர் அவன் அறிக்கை பண்ண மாட்டான். இனிமே அறிக்கை பண்ணுவான், வெளிப்படுத்தல் இருக்குது. அப்போ சேரும்போது எப்படின்னா 140,000 பேரும் ஏற்றுக்கொள்வாங்க இயேசுவானவரை. அதே போல் இஸ்ரவேல் அந்த காலத்தில் என்ன சொன்னால் இஸ்ரவேல் எல்லாம் முன்னால் ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா பின்னால் ஒரு ரவுண்டு வருது. கரெக்டாக 6000 வருஷத்துக்குள்ளே அந்த ரவுண்டு திருப்பி வருது. சைக்கிள் மாதிரி தான் எல்லாமே. முன்னால் வேறு மாதிரி இருக்கும் சைக்கிள், ஆனால் இதே இதுதான். மகா ஏராளமான குதிரையோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் கூடி இஸ்ரேலோட யுத்தம் பண்ண வந்து எந்த ராஜாக்கள் எல்லாம் கூடி இஸ்ரேல் ஜனங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யுத்தம் பண்ண வந்தபோது
மேராம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம். அதாவது மேராம், அதாவது எல்லாம் பைபிள்லாம் ஆண்டவர் தான் முதல்ல அந்த இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறது. அந்த ஏரியில் பக்கத்தில் வந்து எல்லாரும் கூட்டிட்டாங்க. ஏரி அண்டையில் ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். எல்லாருமே பாளையம் இறங்கிட்டாங்க. அந்த ஜனங்கள் கடற்கரை மணலத்தினையாக எல்லா ராஜாக்களும் சேர்ந்து அந்த 7 ராஜாக்கள், அந்த 7 ஜாதிகள், எத்தியர், பெரிசியர், எபூசியர் என அந்த எல்லா ஜாதியும் உடனே சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை பிடிச்சிடலாம், அவங்கள பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்து கடற்கரை ஏரி அண்டையில் கடற்கரை மணலை போல குதிரையோடு ரதங்களோடு புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள்லாம் கூடி இஸ்ரேலோடு யுத்தம் பண்ண வந்து மேராம் என்கிற ஏரி அண்டையில் ஏகமாய் பாளையமினார்கள். அப்பொழுது கர்த்தர், தான் இருக்குது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படையாக, நீ பெரிய படையை கண்டு பயப்படாண்டாம், பெரிய கடற்கரை மணல் மாதிரி இருக்கிற ஜனங்களை கண்டு நீ பயப்படவே வேண்டான்ட்டார். அப்போ ஆண்டவர் எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக அவரே யுத்தம் செய்கிறார். அதான் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படையாக, அவருக்கு பயப்படாண்டாம், நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். அவரை எல்லாமே உங்கையில் வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ யோசுவாட்ட சொன்ன மாற்றம் இருக்குமா? ஒன்றும் மாற்றமில்லை. அவன் இப்போ கேட்டால் அவனுக்கு முழு பலத்தோடு இருப்பான். இஸ்ரேல் ஜனங்கள் முழு பலத்தோடு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னால் மாற்றமே இருக்காதுங்கனால அவங்க எல்லாமே 40 வருஷம் அவரோட இருந்து சஞ்சரித்து வந்ததுனால அவருடைய எல்லா தன்மைகளும் அறிஞ்சதுனால இப்போ அவர் சொல்லிட்டாரனால அவனுக்கு பயங்கர பலசாலியாக இருப்பாங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டி போட்டுண்டலாக ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிங்காலை நரம்புகளை அறுத்து அவளை ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கிடவா. இவங்க ரதத்தில் வராங்க, எல்லாமே என்ன செய்றாங்கன்னா பெரிய பெரிய ரதங்கள், அந்த ரகத்தில் குதிரை இழுத்துக்கிட்டு வருது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார். எப்படின்னா, குதிரையின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து, அந்த குதிரை ஓட விடாதபடி குதிங்கால் நரம்பு, மனுஷனுக்கு குதிங்கால் நரம்பு இருக்குல்ல, அதே மாதிரி ஒட்டகத்துக்கு அந்த குதிரைகளுக்கு குதிரைங்கால், அதை வச்சு தான் அது ஓடும், இழுத்துட்டு போகும். அந்த நரம்பு பூரா கட் பண்ணிட்டார். நீ அவர்கள் குதிரைகளின் குதிங்காலை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கிடவா என்றார். ரதம் குதிரையை ஓடினா தானே ரதம் ஓட முடியும். அதை அக்கினினால் சுட்டெரிக்கங்க. இப்போ ரதம் ஓட வேண்டியதில்லை, குதிரை ஓட வேண்டியதில்லை. இப்போ என்னச்சுன்னா அக்னி, அதனால என்னச்சுன்னா அதுவே போகும். அது எல்லாமே சுட்டெரிக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர். ரதங்களை அக்னியால் சுட்டெரிக்க கடவா என்றார். யோசுவா அவனோட கூட யுத்தவன ஜனங்கள் அனைவரும் திடீரென்று ரோம் ஏரியண்டையிலே அவர்கள் வந்து அவர் மேல் விழுந்தார்கள். திடீர்னு மிலிட்ரி யோசுவா ஆண்டவர் என்ன திடீர்னா செய்வார், டக்குன்ட்டு போயிட்டா, நீ போயிரு டக்குன்ட்டு யுத்தத்துக்கு அப்படின்னாரு. அவங்க வருவாங்கன்னு இருப்பாங்க. இவ்வளோ ஜனங்கள் நம்ம பிடிச்சிடலாம் போயிட்டு ஒரு மன தைரியத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சமே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் மேலே விழுந்துட்டாங்க. யோசுவா அவனோட கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் கையிலே ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் கைகளில் ஒப்பு கொடுத்தார். யார் யுத்தம் செய்கிறா? யுத்தம் செய்கிறது தேவன். இந்த உலகத்தில் யுத்தம் நடக்குதுன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியாது, எல்லாமே தேவன் கையில் தான் இருக்குது. இவங்க தானாக ஏதோ செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஒரு நாளும் இல்லை, கடவுளை நம்பி போவாங்க. நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவங்க பிரச்சனை இவ்வளோ பண்ணுறாங்கும் போது யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். இவங்க மாதிரி இந்த காலத்தில் யுத்தம் பண்ணி அழித்து தான் அந்த நாட்டை பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் சைக்கிள் மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. யோசுவாவும் அவனோட கூட யுத்த ஜனங்களும் திடீரென்று ரோமேரியிலே வந்து அவர் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரோன் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பா பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மிதியாதபடி அவர்களை வெட்டி போட, ஒருவர் கூட மிதியா இல்லையா, அவ்வளோத்தையும் வெட்டி போட. வேதவசனம் தவறு இருக்குமா? ஒரு நாளும் தவறு இருக்காது, ஒருவங்க கூட தப்ப முடியாது. கடற்கரை மணல் மாதிரி இருந்தாலும் சேர்தான், ஒரு நாளில் உங்களை சங்காரம் பண்ணிடுவார் தேவன். எவ்வளோ ஜனம் பெருத்த ஜனம் இருந்தாலும் சேர்தான், அந்த அக்கிரமம் பெருகும் பொழுது, பாவம் பெருகும் பொழுது ஒரு நிமிஷத்திலே அழிஞ்சிருவாங்க. அவர்கள் ஒருவரும் மீதி இராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்து அவர்களுடைய குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான். ரதத்தை பூரா நிறையா இருக்கும், அந்த ரதம் பூரா சுட்டெரிக்கப்பட்டது. குதிரைக்கு குதிங்கால் எல்லாம் அறுத்துண்டு அதே மடிஞ்சு போயிடும், சுட்டெரித்தான். அக்காலத்தில் யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டய
சுவாசத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோரின் முன்னே அந்த ராஜாங்கள் எல்லாம் தலைமையான பட்டணமாக இருந்தது. அது ஒரு பெரிய பட்டணம், எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. ஆத்சோர் அந்த பட்டணம் தான் தலைமை பட்டணமாக இருந்தது. இவங்க கடற்கரை மணல் மாதிரி இருக்க ஜனங்களை அவ்வளோ 7 ராஜாக்களையும் பிடிக்க, அந்த 7 ஜாதியாரையும் பிடிக்கிறதுனால அந்த பெரிய பட்டணத்துக்கு ஒரு பட்டணம் இருந்திருக்கு. அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டய கறக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். அதில் பட்டய கறக்கினால எல்லாத்தையும் வெட்டி சங்காரம் பண்ணிருக்கான்னு இருக்கு. எல்லாத்தையுமே என்ன செய்யறான்னா யோசுவா வெட்டி என்ன சங்காரம் பண்ணிட்டான். அதிலிருந்த நரஜீவன்கள் எல்லாம் பட்டய கறக்கினால வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்று மீதியானது இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. சுவாசம் உள்ளது, சுவாசிக்கிறது இது. அப்போ சுவாசம் வந்து தேவன் கொடுக்கிறது. அந்த சுவாசம் இல்லாத சுவாசம் உள்ள அனைத்துமே என்ன செய்யுதுன்னா மடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவளை கிரேஸாக அந்த தேசத்தை கொடுக்குறாரு. அவங்க இருந்தால் ஏதாவது பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுன்ட்டான். சுவாசம் உள்ளது ஒன்று மீதியானது இல்லை. ஆத்சோரையோ அக்கினியால் சுட்டி, அந்த பெரிய பட்டணம் இருக்கலாம், அதில் அக்கினியால் தீ கொளுத்திட்டாங்க, சுட்டெரித்தான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களும் அவருடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டய கறக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான். மோசே ஒருத்தரும் கூட உயிரை வைக்கான்ட்டான். அதே தான் மோசே எல்லாமே யோசுவாவுக்கு கற்பித்து கொடுக்குறான். நீ அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் யோதானை கடந்து இங்கே வரலை, அங்கேயே தேவன் அவனை அடக்கம் பண்ணான் இருக்கு. ஆனாலும் அவனை யோசுவாக்கிட்ட ஆண்டவர் மோசே தேவன் சொன்னதை அதை யோசுவாக்கிட்ட அவன் கற்பிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால் அந்த வசனம் எழுதியிருக்கு. அதனால் யோசுவா தான் அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதும் அந்த புதிய அந்த கானான் தேசத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் தேசத்தையும் பிடிச்சி அவங்க ராஜாக்களை அழித்து சுவாசம் முழுவொன்று மீதியாக வைக்காமல் எல்லாமே இவங்களுக்கு சொந்தமாக்கி உள்ளதற்காக அழித்து போட்டான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டிட்டபடியே அவர்களை சங்காரம் பண்ணினான். மோசே கட்டிட்டபடியே எல்லாத்தையுமே அழித்து போடு, இந்த ஜனங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடு அப்படின்றான். அதுக்கு முன்னால் யோர்தானுக்கு அங்கே வந்து 2.5 கோத்திரத்துக்கு, இவங்களுக்கு இப்போ மற்ற கோத்திரத்துக்கு போகிறான் 9.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு இங்கே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்படி சொந்த ஜனங்கள். ஆண்டவர் என்ன நினைச்சாருன்னா அவர் சொந்த ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆபிரகாம் மூலமாக வருது. ஆபிரகாம் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வராங்க. அவன் சரீரம் செத்ததென்று இருக்கும் பொழுது அதிலிருந்து அவனுக்கு ஜீவன் உண்டாக்கி இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதும் வருது. தேவன் செய்கிறத மனுஷனால் ஆராய முடியாது. அவர் ஆதி மந்தவர். அப்போ அந்த இல்லாமையிலிருந்து உருவாக்கி பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் நினைச்சானா அது மூலமாக உன் சந்ததி பெருகுன்னு சொன்னதை அவர் வாக்கு மாறாதவர் என்பதை நிரூபித்தினார். அவங்கள அப்படியே கழுவு தூக்குற மாதிரி தூக்கி சுமந்து வந்து அவங்க 40 வருஷம் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாலும் அவங்கள அங்கேருந்து மீட்டு சொந்த தேசத்துக்கு பாலும் தேனும் கொடுக்குற தேசத்துக்கு அவருக்கு சுதந்திரமாக கொடுக்குற தேசம். அதில் வந்து அவன் பரதேசியாய் அவன் அலைஞ்சான். யார்? ஆபிரகாம். திருப்பி இந்த ராஜாக்கள்லாம் உட்காந்தாங்க. திருப்பி அவர் அங்கே எகிப்துக்கு அடிமைப்பட்டு திருப்பி அப்படி உள்ளே வந்து திருப்பி யோர்தானை கடந்து அவங்க சொந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அவங்களை கூட்டி சேர்க்கிறார். ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்களாம் இஸ்ரவேலில் சுட்டெரிக்கி போடாமல் வைத்தார்கள். ஆனாலும் செல்ல பட்டணம் நல்ல பட்டணம் இருக்கும்போது அவங்கள சுட்டெரித்து போடலை. அவங்க ஆட்களெல்லாம் நிறைய ஜீவனுங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு இருக்கு. பட்டணம் மாத்திரம் அப்படி இருக்குது. ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்கள்லாம் இஸ்ரவேலில் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். அச்சோமத்தை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து, அந்த பெரிய பட்டணம் மட்டும் சுட்டெரித்து போட்டான். மற்ற பட்டணங்கள்லாம் இருக்கு. அந்த பட்டணங்களில் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொள்ளை பொருளையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு கண்டு எடுத்துக்கொண்டார்கள். அந்த பட்டணத்தில் உள்ள கொள்ளை பொருள் பூரா இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். தேவன் சொன்னது தான். தேவன் சொன்னார், நீ அங்கே ஒன்றும் தொடாத, சாபத்தீடான தொடாத ஆகான் எடுத்தது, இங்கே நீ ஒன்று எடுத்துக்கிட்டார். எல்லாமே யார்? தேவனுக்கு முன்குறித்தது தான். தேவன் சொன்னால் தான் செய்யணும். இவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது. அதான் அதில் முக்கியமானது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீர்மட்டும் அவர்களை பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாய் வைக்கவில்லை. இங்கே இன்னும் அடுத்த வசனம், சுவாசமுள்ள ஒன்றும்
அந்த சுவாசிக்கிற ஒன்றும் ஒரு மிருகஜீவன் கூட உயிரை வைக்கலாம், ஆட்களும் இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டார். மீதியா வைக்கவில்லை. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். ஆண்டவர் தான் சொன்னார். இது சொன்னது யார்? ஆண்டவர் தான். ஒன்றுமே உயிரோடு வைக்காத, எல்லாமே அந்த பாவம் அக்கிரமம் நிறைந்த இது ஜனம், அவங்க அக்கிரமத்தை எல்லாம் அழிச்சு போடணும். ஆண்டவராக தான் சொல்கிறார். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டிட்டபடி இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டிட்டிருந்தான். மோசைகிட்ட சொன்னார், அதை மோசே யோசுவாட்ட சொன்னான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை, ஒன்றும் கூட செய்யாமல் விடலை, எல்லாமே யோசுவா நிறைவேற்றி காட்டுறான். இந்த பிரகாரமாக யோசுவா சேயீருக்கு ஏறி போகிற ஆலாத் மலை துவங்கி லிப்பனோனின் பள்ளத்தாக்கிலே எர்மோன் மலையடியிலும் இருக்கிற பாகால் காத் மட்டுமுள்ள அந்த தேசம் முழுவதும் மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசன் தேசத்தையும் சமமான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேல் மலைகளில் உள்ள இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்து கொண்டு அவள் ராஜாக்களை எல்லாம் பிடித்து அவளை வெட்டி கொண்டு போட்டான். யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களை எல்லாம் யுத்தம் பண்ணினான். நெடுநாளாய் பண்ணான்ருக்கு. அப்போ கொஞ்சம் நாள் கழித்து நிறையா ராஜாக்கள் பார்த்தீங்களா, அதனால் நெடுநாளாய் கொஞ்சம் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. யோசுவா யுத்தம் செய்து ஒவ்வொரு இதாக பிடிக்கிறான். அதனால் பிடிக்க முடியாத ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே வெட்டி போட்டான். அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ 7 ஜாதிகளை கொன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்குற கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்குறான் யோசுவா. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான். கிபியோனின் குடிகளாய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்தருடைய சமாதானம் பண்ணவில்லை. பார்த்தீங்களா, ஒரு கோத்திரம் மாத்திரம், அந்த கிபியோனிகள் மட்டும் அவங்க நம்மளுக்கு தோற்று போகிறன்னு தெரியும், தன்னுடைய தந்திரங்கள்னால அவங்களோட உயிரை பிழைக்க வச்சுக்கிட்டாங்க. அவங்கள அழிச்சு போடுவார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது தான், ஆனாலும் அவங்கள நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு வச்சுட்டாங்க. அவங்க கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. கர்த்தரால் வந்த காரியம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இவங்களா இல்லை, கர்த்தரால் தான் செய்தார். அதை தான் அதில் அறிஞ்சிக்கணும். யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிரான வரும்படிக்கு அவருடைய இருதயம் கடினமானது. பார்த்தீங்களா, எப்படின்னா யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவருடைய இருதயம் கடினமானது. பார்த்தீங்களா, இருதயம் கடினமாக இருந்தால் தான் என்ன சொன்னால் யுத்தம் பண்ண போவான். இறக்க சிந்தை இருந்துச்சுன்னா யுத்தம் பண்ண போக முடியாது. ஆனால் அவன் இருதயத்தை கடினமாக்கினான். பார்வோனின் இதயத்தை கடினமாக்கினார் என்று இருக்கு. எதுக்கு? தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னா பார்வோனை எனக்காக எடுத்துக்கொண்டான். அவனை இருதயம் கடினமாக இருந்தால் தான் என்னச்சுவான், விடமாட்டான். திருப்பி வேற ஒரு தீமை நடக்கும், ஒரு வாதை வரும். அப்படியே கடைசி மட்டும் அவங்க எரிகோ இருந்து அந்த கடலை கடந்து போகும்போது கூட அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவனுக்கு வைராக்கியம் வந்துச்சு ராஜாவுக்கு. கர்த்தர் தான் அவங்கள கடினமாக்கினார். அதான் அந்த வசனத்தை இதில் எப்படி போட்டிருக்குன்னா, யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு, யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராளி வந்தால் தான், எதிராளி என்னன்னா கடினப்படுத்தினா தான் சண்டைக்கு வருவான். அதனால் கடினப்படுத்துறது. யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படி அவருடைய இருதயத்தை கடினமான போது இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டிட்டபடி அவர்கள் அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. தேவன் தான் அவங்களுக்கு இதயத்தை கடினப்படுத்துறது. நம்மளை அடிச்சிருவாங்களா, அவங்களுக்கு மாத்திரம் கடினப்படுத்தலை. அவன் சேர்ந்துட்டான் கிபியோனியர்கள். மற்றவங்கெல்லாம் கடினப்படுத்துறதுனால தான் அவங்க போருக்கு வராங்க. ஏன்னா இவங்க பிடிச்சிருவாங்கன்னு தெரியும், சரண்டராக இருக்கலாம். ஆனால் சரண்டராக விடுறதில்ல, இருதயம் கடினம் வச்சாதான் நினச்சிவாங்கன்னா போருக்கு போவாங்க. அப்போ தான் கர்த்தர் செய்கிற காரியம் நிலைக்கும். கடினம் இல்லைன்னா சேர்ந்துருவாங்க, நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தேவன் தான் அவங்கள கடினப்படுத்தி அவங்கள அழித்து போடுறார். ஏன்னா அப்போ தான் அது முழுதும் அழிக்கப்படும். அதனால தான் தேவனுடைய காரியமாக தான் அந்த வசனம் எழுதியிருக்காரு. அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினது கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. தேவன் தான் செய்கிறார். அப்போ தான் என்ன செய்யணும், இவங்கெல்லாம் அழியட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் செய்கிறார். கர்த்தருடைய செயலை நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை நம்ம படித்தா நம்ம அறிஞ்சிக்கலாம். நம்ம இருதயம் சில இடத்துல என்ன சொன்னால் கடினமாகும், சிலரை குறித்து சில கடினம் இருக்கும். அந்த கடினம் என்னச்சுன்னா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா தேவன் பேரில் தான் சொல்லணும். ஆண்டவரே இவ்வளோ கடினமாக இருக்குன்னா என்னச்சுன்னா அதை லகுவாக்கி தாங்கப்பா அப்படின்னா அந்த கடினம் போயிடும். அப்போ நம்மளுக்கு எதிராளி இருக்க மாட்டாங்க, எல்லாமே சிநேகம். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் இவங்க எல்லாமே அக்கிரமம் செய்தவர்கள்.
இவங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமானவர்கள். அதனால தான் தேவன் நினைச்சனா அவங்க இதயத்தை கடினப்படுத்தி அவங்களை அழித்து போடுறார். அவர்களை அழித்து சங்காரம் பண்ணியது கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேச எப்ரோனிலும் தேப்பிரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனோக்கரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை பட்டணங்களை கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தில் ஏனோக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. பார்த்தீங்களா, ஏனோக்கியரை கண்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏனோக்கியரை நாங்கள் அங்கே பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அந்த வேவு பார்க்குற போகிற 12 பேரை அனுப்பும்பொழுது அந்த 2 பேரை தவிர, யோசுவாவும் காலேப்பும் தவிர, இந்த ஏனோக்கியரில் இவங்க பார்க்கும்பொழுது இவங்க பயந்துட்டாங்க. அவங்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் ஏனோக்கியருக்கு முன்னால். அந்த ஏனோக்கியர்களை இப்போ நினைச்சிட்டாங்க அடித்து கொண்டு போட்டாங்க. சகல மலைகளிலும் இருந்த ஏனோக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிக்கிரகம் பண்ணினா நினச்சோன்னா அவங்களே அழிச்சு போட்டான் யோசுவாவுக்கும் காலேப்பும் தான் அதில் பயங்கர இது. ஆனால் காலேப்பு இந்த யுத்தத்தை இப்படி சொல்லலை, ஆனால் யோசுவா தான் இதெல்லாம் செய்தான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பின்னால் காலேப்பு இருக்குது. நிக்கிரகம் பண்ணி அவர்கள் பட்டணங்களோடு கூட சங்கரித்தான். அவர் பட்டணத்தோடு நிக்கிரகம் பண்ணிட்டான் அந்த ஏனோக்கியர்களை. இஸ்ரேல் புத்திரர் தேசத்தில் ஏனோக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் அவங்க ஒருத்தரும் கூட மீதியாக வைக்கல. எல்லா ஏனோக்கியர்களும் கொன்று போட்டாங்க. அவங்க என்ன பயங்கர பலசாலிகள், கோலியாத்து வம்சம் மாதிரி அவ்வளோ பெரிய பலசாலிகள், அவ்வளோ பெரிய ஆள். அவங்க பலன் ரொம்ப இருக்கும். அவங்களெல்லாம் நிக்கிரம் பண்ணிட்டான்னு போட்டிருக்கு. தேவன் தான் செய்கிறார். இஸ்ரேல் தேசத்தில் ஏனோக்கியர் ஒருவர் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்ரோத்தும் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார். 2-3 பேர் கொஞ்சம் மீதியாக இருந்தான்னு போட்டிருக்கு. அதுவும் இஸ்ரேல் தேசத்தில் இல்லை, காசாவிலும் காத்திலும் அஸ்ரோத்தோவிலும் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார்கள். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசே எடுத்து சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரேலர்களுக்கு கோத்திரங்களுக்கு பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இவங்களாம் குறைய நாளில் பிடிச்சிட்டாங்க. அந்த யோர்தானை கடந்து வந்து ஒவ்வொரு ராஜாக்களையும் பிடிச்சி எரிகோ ஆகி எல்லா பட்டணங்களும் பிடிச்சி பிறகு ஒவ்வொரு ராஜாக்களையும் கொன்று எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்தார். யோசுவா அவங்களுக்கு என்ன சொன்னால் பங்கிட்டு கொடுத்தான். யோசுவா கர்த்தர் மோசே எடுத்து சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலில் இருக்க கோத்திரங்களின்படியே பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே அமைதலாகிட்டு அவங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ராஜாக்கள் பூரா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சத்ருவை எல்லாத்தையும் முற்றுமுடிய கடைசியாக பரிகரிக்கப்படுறது மரணம். அந்த மரணங்க சத்ரு நம்மளை விட்டு என்ன சொன்னால் பயங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த சத்ருவை என்ன நம்ம அழித்து போடணும். தேவன் தான் செய்யணும், மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தான் நமக்கு என்ன செய்யணும், நல்ல புத்தி ஞானம் அறிவு என்பது எல்லாம் தரணும். வேத வாக்கியங்களோடு நம்ம ஆராய்ச்சி பண்ணி செய்யும் பொழுது தேவனோடு உள்ள உறவு நம்ம ஐக்கியப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த 2 அதிகாரத்திலே எல்லாம் யோசுவா 10-11 அதிகாரத்திலே அந்த ராஜாக்களை பூரா பிடிச்சதை ஆண்டவர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப வசனம் இல்லை, இதில் ஒரு 23 வசனம், அதில் ஒரு 43 60 வசனம் தான் அந்த ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சதில் எல்லாம் எழுதியிருக்கு. இது நம்ம மனசில் என்ன நினச்சோன்னா மனசில் ஆழமாக கொள்ளணும். பிரசங்கித்தாலும் மனசில் இருந்தாலும் வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதை நினச்சா நம்ம ஆழத்தில் கொண்டு தேவன் தான் இதெல்லாம் செய்தாருங்கிறத நம்ம சொல்லணும். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, இம்மட்டுமா நம்முடைய வசனங்களை தியானித்தோம்ப்பா. ஏசப்பா, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தின்படி அந்த கானான் தேசத்தை கொடுத்தீராப்பா. எங்களுக்கும் நீங்கள் ஆண்டவரே பரம கானானை வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த கானானுக்குள் நாங்கள் பிரவேசிக்க உலகத்தில் உள்ள சத்துருக்களை எல்லாவற்றையும் அழித்து போட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பிசாசனுடைய கிரிகளை அழிக்கவே தேவகுமாரனாகிய நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. உண்மையாக தியானிக்க எங்களுக்கு பலனை கொடுங்க. எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. மாம்சத்து சிந்தை உண்டு, மாம்சத்து சிந்தை எடுத்து போடுங்க. ஆவியின் சிந்தித்தாங்க. பரிசுத்த ஆவியானவரோடே நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமாக இருந்து உமக்குள்ளே வளர கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உண்மையில் மேலே அனுபவிக்க எல்லாரும் உண்மையிலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகம்
ஒன்றுக்கு உதவாது, ஒரு நாளை அழிந்து போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோங்க. ஆனாலும் நாங்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் பூமியில் இருக்கும் பொழுதே அந்த ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரவாளி என்பதை அறிந்து கொள்ள நல்ல மனக்கண்களை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடா கோடி தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.